நடுநிலை தவறாத நீதிமான்களை திகழக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இப்போ இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஒவ்வொரு மாதமுமே கிரகத்தோட நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே வேறுபட்டு தான் இருக்கும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது, அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக அமைய போகுது, அதாவது இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும், இந்த மாதம் என்ன விஷயங்கள் உங்களுக்கு பலமாக அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், கவனமாக இருந்தால் எதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நடுநிலைமை தவறாத நீதிமான்களாக இருப்பீங்க. நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாட மனமாற செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை சேரும். அனைத்து வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற இறைவனின் அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மேலும் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. 12 ராசிக்குமே அந்தந்த ராசி அதிபதியை பொறுத்து குணாதிசயம் அப்படிங்கிறது மாறுபட்டு தான் காணப்படும். இது துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதி. மேலும் நீங்கள் பாருங்கள், உங்கள் ராசியோட சின்னம் இந்த குறியீடு தராசாக இருக்கும். இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் சிறந்த ஒரு தொழிலதிபர்களாகவும் வர்த்தக பிரமுகர்களாகவும் பெரும்பாலும் வியாபாரிகளாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவுமே அதுவும் மிக சரியாக எடை போட்டு தீர்மானிக்கக்கூடியவங்க. அதனால தான் நடுநிலை தவறாத சிறந்த நீதிமான்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். எந்த விஷயத்தையுமே கண்டிப்போடு தான் நடந்துக்குவீங்க. எல்லா இடத்துலையுமே இந்த சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்களாக இருப்பீங்க. எப்படின்னா, இப்போ டிவியில் ஒரு நிகழ்ச்சி ஓடுது அப்படின்னா கூட அதில் ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் போகுதுன்னா அழுவக்கூடியவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஒரு துக்கம் துயரம் இதெல்லாம் கேட்டாலே உங்களால் தாங்கிக்க முடியாது. இப்படி சென்டிமெண்ட்டை பார்க்கக்கூடியவங்களாம் பெரும்பாலும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை கூட நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதை சரியாக செய்து முடிக்கணும் அப்படின்னு கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. மேலும் உங்களுக்கு இந்த இடம் பொருள் தெரிந்து பேசக்கூடியவங்க இருக்கிற இடத்துக்கு அப்படியே ஒத்துப்போகக்கூடிய தன்மை இருக்கும். பெரும்பாலும் இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க கலைத்துறையிலையுமே அதிகமாக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பீங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால வாகன யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வண்டி வாகனத்தை பற்றி ஏதாவது தொடர்பான தொழில் தான் பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். மதிப்பு மரியாதையும் கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ஆக்ரோஷம் இல்லாத அனைத்து பெண் தெய்வ வழிபாடுமே உங்கள் ராசிக்கு ரொம்பவும் உரிய ஒரு வழிபாடாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்கு, என்ன விஷயத்தில் சிறப்பாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க, கவனமாக எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள், ஒரு சமநிலையான மாதமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவும் ஏற்றம் கிடையாது, ரொம்பவுமே இறக்கம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கட்டாயம் பெறுவீங்க. அதே போல் வேலையில் சில மாற்றங்களும் வரும். வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டுலேயுமே தெளிவான முடிவுகளை சிந்தித்து செயல்படுத்தணும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புமே நல்லபடியாக உண்டாகுது. ஆனால் பொறுமையாக கையாளணும், விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக நீங்கள் இருக்கணும். பெரிய செலவுகள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு செயல்படுத்துங்க, நன்மையை பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஆனால் பாருங்கள், உங்களுடைய தவறான புரிதல்களால் ஏதாவது பிரச்சனையில் நீங்கள் சிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசனை செஞ்சு தெளிவாக திட்டமிட்டு வேலை செய்யுங்க. கவனித்து பேசுங்க. ஆரோக்கியம் இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. உடல் அசதி, மன அழுத்தம் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தியானத்தில் ஈடுபடுங்க. யோகா செய்கிறது இன்னுமே நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போது கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது குறிப்பாக பாருங்கள், பல பயிற்சிகள் நடக்குது கிரகத்தின் நிலைகளில்.
சனி பயிற்சி, குரு பயிற்சிலாம் மற்றும் ராகு கேது பயிற்சி, இந்த 3 முக்கிய கிரகங்களின் பயிற்சியாலுமே இந்த மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கும்போது எல்லாமே நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை தான் பெற்றிருக்கீங்க. அது இந்த மாதம் இறுதி வரைக்கும் என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் பாருங்கள், வீண் அலைச்சல், உடல் ரீதியான சில உபாதைகள் வந்திருக்கும். ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் திணறக்கூடிய சூழல் கூட வந்திருக்கும். ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளால் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு நீங்குது. சாதகமான சூழல் இப்போ உருவாகி இருக்குது. இந்த ஆண்டு இறுதி வரைக்குமே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளையுமே நீங்கள் ஏற்றமான பலன்களை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் அனுகூலமான சில வாய்ப்புகள் வரும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெறலாம். குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும். இது எப்படி தான் நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒன்று போனால் ஒன்று, ஒருத்தர் போனால் ஒன்று, அடுத்தடுத்த பிரச்சனைகளை கடந்துட்டு என்னடா இது அப்படின்னு ரொம்பவுமே மனக்கவலையில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பால் எல்லா பிரச்சனைகளுமே ஈடுகட்டிக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. செலவுகளுமே கட்டுக்குள்ளே வருது. தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்த தடை தாமதம் உங்களை விட்டு விலகுது. வருமானம் நல்ல ஒரு உயர்வுக்கு உண்டாகுது. குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான போக்கு இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். தந்தையுடன் தகராறு ஏற்படலாம். தாயின் உடல்நிலையை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களோட எண்ணங்கள் குடும்பத்தின் எண்ணத்துக்கு இப்போ ஒத்துப்போகும். நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு இப்போ குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட போகுது. ரொம்பவுமே செலவால் திண்டாடி வந்த நீங்கள் இப்போ செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அமைப்புக்கு வரீங்க. தேவையற்ற அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். அது கொஞ்சம் உடல் அசதியுமே தரும். இந்த ஆண்டோட பலன்கள் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்துட்டு தான் முடியுது. இந்த மாதம் இறுதியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதகமான அமைப்புகளை பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்கள் பெற போகிறீங்க. ஆண்டின் இறுதியில் செலவுகள் கொஞ்சம் வரும், கவனமாக இருங்க. அதனால தான் இந்த மாத தொடக்கத்திலேருந்தே நீங்கள் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா பின்னடைவு வராமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் சில பதற்றமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பரஸ்பர புரிதலோட இந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்கள் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளின் நலனில் கூடுதல் அக்கறை காட்டுங்க. உடல் ஆரோக்கியம், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த எரிச்சல் போன்ற சரும நோய்கள் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்ல ஒரு படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. கடன்களை அடைக்கும் அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நீங்கள் இப்போ வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து செய்யுங்க, திட்டமிட்டு செய்யுங்க, நன்மைகளை பெறுவீங்க. எல்லா வகையிலுமே யோகம் இருக்குது. பெரும்பாலும் வரவுகளை நீங்கள் சிறப்பாக கையாளணும் அப்படின்னா பட்ஜெட் போட்டு செலவு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சமயத்தில் கடன்களை அழைக்கக்கூடிய அளவுக்கு கூட வருமானம் இருக்கும். கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலைகளில் நல்ல ஒரு உயர்வு இருக்குது. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். இந்த குரு அதிசார பயிற்சி வேலையில் நெருக்கடி இந்த மாதிரியான சூழ்நிலையை கொடுத்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினா பெரும்பாலும் நன்மைகளை அனைத்து வகையிலுமே பெறலாம். கொடுக்கக்கூடிய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பதால் நன்மைகளை பெறலாம். துலாம் ராசிக்கு குரு 10வது வீட்டில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய வேலையில் யோகமாக இருந்தாலுமே இதனால் கலவையான பலன்கள் தான் உங்களுக்கு வரும். முயற்சிக்கேற்ற உரிய பலன் உண்டாகணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். வேலையில் உண்மையாக இருக்கணும். சவால்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை, திறமை இருக்கிறதுனால பெருசாக சிக்கல் எதுவும் வராது. ஆனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். திடீர் செலவுகளை சமாளிக்கணும் அப்படின்னா செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான யோகம், நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். எல்லா வகையிலுமே நல்லது நடக்கணும் அப்படின்னா முதல்ல கோபத்தை குறைக்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பான யோகம் தான் கொடுக்குது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் அனைத்து வகையிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். அனைத்து வகையிலுமே சிறப்பான யோகம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதனை சரியாக பயன்படுத்திக்கோங்க, நன்மைகளை பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வருதில்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.
அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் மற்ற ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான பலன்கள் உருவாகியிருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.